மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேசரியை தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் குழன்னு இல்லாமல் கேசரி செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலுமே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் அண்ட் டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ கேசரி சாப்பிட்டாலுமே திகட்டாது, இன்னும் சாப்பிடணும் தான் தோணும். நெய்யுமே அதிகமாக தேவைப்படாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபியை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். கேசரி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கேசரி செய்கிறதுக்கு மொத்தமாக 1/4 கப்பலுக்கு நெய், 1/4 கப்பலுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் எண்ணெய் ரெண்டுமே சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ண பாதாம் அண்ட் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். பாதாமும் முந்திரியும் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. அண்டு பாதாம் ஆப்ஷனல் தான், எனக்கு வேணும் அப்படின்றதால நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பாதாம் முந்திரியை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. 2 நிமிஷம் வறுத்து விட்டோம் அப்படின்னா முந்திரி பருப்புடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போவே இதில் ஒரு 20 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. காஞ்ச திராட்சை வரப்படுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. நெய்யில் சேர்த்தா ஒரு 2 நிமிஷத்துலேயே வரப்பட்டுடும். ஸோ இந்த மாதிரி நட்ஸோடைய கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. ரவையோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். ரவையோட பச்சை வாசனை போகாமல் இருந்துச்சு அப்படின்னா கேசரியில் அந்த ரவையோட பச்சை வாசனை வரும். அதுக்கப்புறம் கேசரியோட டேஸ்ட்டுமே சேஞ்ச் ஆகிடும். அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ் ஃபிலிமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. அதோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். ரவையை ஒரு 5 நிமிஷம் வறுத்து விட்டதுக்கு அப்புறம் ரவையோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ இந்த வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து இதே வானலில் ரவையை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 3 கப்பலுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பலுக்கு நெய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கணும், ஒரடியாக சேர்க்கக்கூடாது. ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி கூட இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கப்புறம் இப்போ இந்த தண்ணி சூடாகி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விடும்போது ரவை அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நெய்யில் அதை நல்லா வறுத்துருக்கோம். அதனால் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி சூடாகாமலே ரவையை சேர்த்துக்க கூடாது. இப்போ ரவையை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு ரவை வெந்து வரும். இந்த மாதிரி ரவை இப்போது உங்களுக்கு 3/4 வாசி அளவுக்கு தான் குக் ஆகியிருக்கும். இப்போது இந்த ரவையை மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ரவை பஞ்சு மாதிரி வெந்து வரும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரவை நல்லா பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ நான் கலரி விட்றேன் பாருங்கள். கலரி விடும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ரவை நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. இப்போ இதில் 1/2 கப்பலுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரவையை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 1/2 கப்பலுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி அகைன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் இருக்கும் ரவையோட கன்சிஸ்டன்சி. இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப ரவை கெட்டியாகிடும். ரவை வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரவை வேகாது. அதனால் ரவை வெந்ததுக்கு அப்புறமா தான் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா திரும்ப வானலை மூடி போட்டு மூடிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் கேசரியை ஓப்பன் பண்ணிவிட்டு கலரி பாருங்கள். கேசரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போது இதில் மீதி இருக்கிற நெய் எண்ணெய் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி 1/4 கப்பலுக்கு நெய், 1/4 கப்பலுக்கு எண்ணெய் எடுத்திருந்தேன் இல்லையா. இந்த அளவுக்கு நெய் எண்ணெய் எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னா அதில் பாதி அளவு கூட நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் சேர்த்து கேசரியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கேசரியை கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி விட்டு பாருங்களேன். கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே ஹல்வா மாதிரி விழும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி.
அவ்வளோதான். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காவோடைய விதைகளை நல்லா வந்து நசுக்கிட்டு இந்த கேசரி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்ஃபெக்டான ரவா கேசரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் அண்ட் டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலுமே கொஞ்சம் கூட ஹார்ட் ஆகாமல் நல்லா பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கேசரி. அடுத்து இதில் செரிஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அடுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேசரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கேசரி குழ குழன்னு இல்லாமல் அதே மாதிரி இந்த கேசரியை நம்ம கையில் எடுக்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டாதுங்க. உதிரி உதிரியாக நல்லா தனித்தனியாக இருக்கும் கேசரி. அப்படியே கரண்டியில் எடுத்து தட்டில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் வழுக்கிட்டு விழுங்க. இதுதாங்க ஒரு பர்ஃபெக்டான ரவா கேசரி. ஸோ கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் அண்ட் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரவா கேசரி குழ குழன்னு இல்லாமல் அதே மாதிரி நம்ம கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்காது. எவ்வளோ நேரம் ஆனாலுமே அது நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குமே கோசம் கொஞ்சம் கூட ஹார்டாக ஆகவே ஆகாது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.